ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். என் அனுதின பெலன் ஊழியங்கள் சார்பாகவும் டாக்டர் ஜான் ஜோசப் நினைவு ஜெபகோபுரம் சார்பாகவும் வார்த்தையின் கூடாரம் சார்பாகவும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் அள்ளி கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த சென்னை பட்டணத்தில் வாழ்கிற அன்புள்ள தெய்வ மக்களே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே அதிகமாய் காணப்படுவதாக. கர்த்தருடைய கிருபைகள் அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த மாதம் 26, 27, 28 தேதிகளிலே சென்னையில் உள்ள ரித்தரன் சாலை வெப்பேரில் உள்ளது. அங்கே நம்முடைய சமாதான பெருவிழா அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் ஆரம்பித்த இந்த சமாதான பெருவிழா அநேக வருடங்களாக நடத்தி கொண்டு வந்தார். கடந்த வருஷத்திலே மீண்டுமாய் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வருஷத்திலும் நடைபெறும் 26, 27, 28 தேதிகளிலே BKN மல்டிபர்பஸ் ஆடிட்டோரியமில் இந்த கூட்டங்கள் நடைபெறும். இந்த சுகமளிக்கும் தீர்க்க தரிசன அற்புத கூட்டமாய் காணப்படுகின்றது. அதனால நீங்கள் எல்லாம் வாங்க, கர்த்தர்கள் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். 26, 27, 28 பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அதே வளாகத்திலே நம்முடைய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் குடும்ப ஆராதனை, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக விசேஷமாக செய்திகளும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். வெள்ளிக்கிழமைகளிலே ரீமா பைபிள் ஸ்டடி. இப்பொழுது நாம் சத்துருவின் தந்திரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகின்றோம். வாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருகிற 2ஆம் சனிக்கிழமை 13ஆம் தேதி நம்முடைய மாதந்தோறும் நடைபெறுகிற உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த முறை BKN பள்ளி வளாகத்தில் தான் நடக்கும். காலை 10 மதியம் 2:30 மணி வரையிலாக உபவாச ஜெபங்களை நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கின்றார். வியாதிகளோடு பிசாசு பிடியிலோடும் இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகின்றார். வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் சனிக்கிழமை 13ஆம் தேதியிலே இந்த கூட்டம் நடைபெறும். உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிப்ரவரி மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்க திட்டம் கொண்டிருக்கின்றார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி, இந்த நேரத்துக்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அவர்களின் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. கண்ணீரை துடைப்பீராக. பிரச்சனைகளை எடுத்து போடுங்க சுவாமி. வார்த்தை உம்முடையது. ஆதியிலே நீர் வார்த்தையாக இருந்தீங்கப்பா. அந்த வார்த்தை எங்களோடு கூட சஞ்சரித்தீங்க. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக பேசுங்க, ஆறுதல் படுத்துங்க, சுகப்படுத்துங்க, விடுதலை செய்யுங்க, திருத்துங்க, ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்தோம். அருமையானவர்களே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக அநேக வருடங்களுக்கு முன்பாக தம்முடைய
தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த வாக்கியங்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் இருள் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன இந்த இருள்? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு நாட்டிலும், பகுதியிலும், கிராமமோ பட்டினமோ அல்லது நம்முடைய வீடோ கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் பொழுது இருள் கவ்விக்கொள்ளும். கார் இருள் ஜனங்களை மூடும், நம்முடைய குடும்பத்தினரையும் மூடும். அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய அன்பை விட்டு விலகுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கார் இருள் சூழ்ந்து கொள்ளும். தேவ ஜனங்கள் கர்த்தரை மறுதலித்து தங்களுக்கென்று சொந்த வழிகளிலே தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை ஜனங்களை மூடுகிறது. வியாதிகள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், பூகம்பங்கள், பயங்கரமான கொடூரமான காரியங்கள் நடைபெற்று கொள்ளும். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு எங்களோடு பேசுகிற வார்த்தை, எழும்பி பிரகாசி. இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே உலகமே இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே, கார் இருள் ஜனங்களை கவ்விக்கொண்டிருக்கிற நேரத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அவர் சொல்வதை நாம் செய்கிற நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வீடுகளிலே வெளிச்சத்தை உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நேரத்திலே நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்துக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். கடந்த மாதம் நாம் தியானித்தோம். ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக செய்வார். திரள் கூட்டமாகும்படி, இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். அருமையான தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தமான வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தான் அந்த வார்த்தையாகிய இயேசுவை நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற இருள் நம்மை கவ்விக்கொள்ளாதபடிக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். சோதோம் குமோராவை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தர் எச்சரித்தார். தம்முடைய மகனாகிய லோத்தையும் தன் குடும்பத்தையும் ஆபிரகாம் நிமித்தமாக அவர் காப்பாற்றினார். ஆனாலும் கூட அந்த உலகத்தின் காரியங்கள் லோத்தின் மனைவியை தன் சிந்தனையை கவ்விக்கொண்டபடியினாலே அவள் திரும்பி பார்க்க நேரிட்டது. உப்பு தூணாக மாறிவிட்டாள். யார் ஒரு விசுவாசி கர்த்தருடைய அன்பை விட்டு திரும்பி தன்னுடைய உலகத்துக்கு செல்லுகிற நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகும்படியாக அவனுக்குள்ளாய் வேண்டாத காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவஜனமே, இந்த கடைசி காலத்திலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அநேகமாக திரளாக மிக மிக அதிக அளவிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்ப கர்த்தர் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த வருஷத்தில் கூட கர்த்தர் நம்மை பலுகி பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தின் அன்பிலிருந்து நம்மை நாமே விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அன்புக்குள்ளாக வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும்
தியானமாக இருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை இந்த உலகத்து வருகிற பொல்லாங்கலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். நாம் இந்த காரிருள் நிறைந்த இந்த பூமியிலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய தீர்மானமாக திட்டமாக இருக்கிறது. லோத்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எச்சரித்த பொழுது அந்த பட்டணத்திலிருந்து அவன் தயங்கினாலும் தேவதூதன் அவன் கரைத்தை பிடித்து அந்த பட்டணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதை நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபைகள் நம்மை துரிதப்படுத்துகின்றன. பசுத்த ஆவியானவர் தாமே இந்த கடைசி காலத்திலே நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக தேவதாஸ்தர்கள் மூலமாக, இதே போல டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மூலமாக, கன்வென்ஷன் மூலமாக, எழுப்புதல் கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எச்சரித்து கொண்டிருக்கின்றார். எழும்புங்கள், பிரகாசியுங்கள் என்பதுதான் இந்த காலத்துக்குரிய வேத வாக்கியமாக தீர்க்க தரிசன செய்தியாய் காணப்படுகிறது. நாம் எழும்பாவிட்டால் பிரகாசிக்கவே முடியாது. எதையெல்லாம் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறதோ அவைகளை விட்டு நாம் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். அப்படி நாம் எழும்பாவிடில் கர்த்தருடைய கோபாக்கனை இந்த உலகத்துக்குள்ளாய் வரும் பொழுது நாமும் அதை சிக்கிக்கொண்டு நாமும் அதிலே தவித்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை எச்சரிக்கின்றார், தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கின்றார். எழும்புங்கள், பிரகாசியுங்கள். காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ள போகிறது. இந்த உலகமானது இருளுக்குள்ளாய் செல்ல போகிறது. பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. பாவம் நிறைந்து காணப்படும் பொழுது இருள் காணப்படும். அது காரிருளாய் மாறும். ஜனங்கள் தவித்து கொண்டிருப்பார்கள். நாட்கள் வரும். அநேக பஞ்ச காலங்கள் வரப்போகிறது. தண்ணீர் பஞ்சம், ஆகாரத்துக்கு பஞ்சம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கும் பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. அநேக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய தீர்மானங்கள் உங்கள் குடும்பத்திலே அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை தமக்காய் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவ ஜனமே, சோதோம் குமாராவிலே அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் இருந்த போதிலும் கர்த்தருடைய இரக்கமான கண்கள் லோத்தின் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் இருந்தது போல இந்த உலகத்திலே இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய கிருபையான கண்கள், இரக்கமுள்ள பார்வைகள் உங்கள் மீது தான் பதிந்திருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தின் தூசியை தட்டி விட்டு எழும்ப வேண்டும். இயேசுவே, நான் உம்மை பற்றி கொள்வேன், உம்மை சார்ந்திருப்பேன். அருமையான தேவ ஜனமே, பர்த்திமேயுவை கர்த்தர் சந்தித்த பொழுது அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து போட்டு இயேசுவை தேடி ஓடி வந்தான். மேல் வஸ்திரங்கள் என்றால் என்ன? பழைய சுபாவங்கள், இந்த உலகத்துக்குரிய போர்வைகள். நாம் நம்முடைய பாவங்களை மூடிக்கொள்கின்றோம். வெளிவேஷத்தோடு சில தடவை காணப்படுகிறோம். சபைக்கு செல்லும் பொழுது பரிசுத்தமாய் காணப்படுகிறோம். போதகருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளாக நாம் செல்லுகிற நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பரிசுத்தமாக இருந்தது போல அல்ல, இந்த உலகத்தோடு கூட நாம் கலந்து அந்த இருள் நமக்குள்ளாய் மூடிக்கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அநேக கிறிஸ்தவர்களுடைய சாட்சியாக காணப்படுகிறது. அநேகர் இருளுக்குள்ளாய் சென்று விடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எழும்பி பிரகாசிப்பேன் என்று கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனையோடு செல்கிறார்கள். ஆனால் திங்கட்கிழமை வரும் பொழுது மீண்டுமாக உலகத்தின் காரியங்கள் இழுத்து விடுகிறது. அது ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே தேவ ஜனங்கள் காத்திருப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் என்னோடு என்ன பேசுவார், அதன்படி நான் செய்வேன் என்று ஜனங்கள் காத்திருக்கவில்லை.
தங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறபடினாலே தான் சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஜப குறைவு, வேத வாசிப்பின் குறைவு, குடும்ப ஜபம் இல்லை. எந்த குடும்பத்திலே குடும்ப ஜபம் இல்லையோ அந்த குடும்பத்திலே இருள் கவ்விக்கொள்ளும். கார் இருள் ஜனங்களை, குடும்பத்தின் தலைவர்களையும் குடும்பத்தில் காணப்படுகிற தாய்மார்களையும் அது கவ்விக்கொள்ளும். பரிசுத்தமாய் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வோமா? இந்த வருஷத்திலே, இந்த 2ஆம் மாதத்திலே நாமே தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருப்பதாக, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படுகிற கார் இருள் ஜனங்களை கவிக்கொண்டிருக்கிறது. அது எனக்குள்ள வராதபடிக்கு, இந்த உலகத்திலே, இந்த பூமியின் மீது காணப்படுகிற இருள் என் குடும்பத்திலே வராதபடிக்கு நான் எச்சரிப்பு உள்ளவனாக இருந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்வதை நான் செய்வேன் என்று ஒரு பொருத்துணையுடன் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்கள். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கசப்பான அனுபவங்களை எடுத்து போடுங்க. பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க. இம்மட்டுமாய் நடந்த வாழ்க்கை பரவாயில்லை, இனி எழும்புங்க, இயேசுவுக்காக பிரகாசிங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, நீர் என்னை ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய சட்டின் மறைவிலே என்னை மறைத்து கொள்ளுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வாக்கியத்தின்படி உன்னதமானவருடைய சட்டின் கீழாக அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவஜனமே, கர்த்தருடைய கிருபைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் தவறி விடுகிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நீ எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற தூசியை விட்டு நீ தட்டி தூக்கி எறிந்து போட்டு, ஆண்டவரே, நானும் நேசிக்கிறேன், உம்முடைய கிருபை எனக்கு போதுமையா என்று சொல்லி அவரை நோக்கி நீ ஓடும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் உன் மீது வீசும். பாருங்கள், இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உன்னை தம்முடைய பிள்ளையாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே, உன் குடும்பத்தை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் தேவன் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் சொல்லுகிறார், நான் உன் மீது உதிப்பேன், நான் உன் மீது உதிப்பேன். நீ எழும்பி பிரகாசிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பட்டணத்திலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் நகரத்திலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் வீட்டிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ செல்கிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் உன் மீது பிரகாசிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் உன் மீது என் வெளிச்சத்தை நான் வீசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை பாருங்கள், நீங்களும் நானும் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற நேரத்தில் நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது, நம்முடைய முகரூபம் மாறுகிறது, நமக்குள்ள இருள் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் மனம் திரும்பி அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கிற நேரத்திலே நம் மீது அவருடைய மகிமையின் வெளிச்சம் வீசும். கர்த்தருடைய மகிமை உன் மேல் காணப்படும். நம்முடைய பாவமான வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போட்டு தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்று நீ ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கண்டு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் கசப்பான பாவமான வாழ்க்கையை தூக்கி எறிந்து போட்டு இயேசுவின் சமூகத்தில் நீ ஓடிவா. உன் பலவீனங்களை விட்டு எழும்பு, இயேசுவின் பாதத்தில் காத்திரு. ஆண்டவரே, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. பாவமான வாழ்க்கையை நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. கெட்ட குமாரன் மனம் திரும்பினான், ஆண்டவரே என்று சொல்லி மீண்டுமாக தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி சென்றான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று மனம் கசந்து அழுதான். அருமை பிள்ளைகளே, எந்த நேரத்தில் கூட மனம் கசந்து தேவ சமூகத்திலே அழுது புலம்புங்கள்.
நம்முடைய பாவங்களுக்காக நாம் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகினோமே, அதற்காக புலம்புங்க. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை விட்டு நான் விலகி போய்விட்டேன் சுவாமி. ஆண்டவரே, ஒரு தரம் நான் பரிசுத்தமாக இருந்தேன், தேவனுக்காக ஊழியம் செய்தேன், பிரகாசமுள்ள வாழ்க்கை தரித்து கொண்டிருந்தேன், அநேகருக்கு சாட்சியா ஜீவித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுதோ இந்த உலகத்தின் பாவங்கள் என்னை கவி கொண்டது சுவாமி. இந்த உலகத்தில் காணப்படுகிற இருள் என்னை மூடிக்கொண்டது, கார் இருள் எனக்குள்ள காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீதியின் தேவனாகிய கர்த்தாவே, என் மீது நீர் உதித்து இருக்கிறீங்க. உன்னை மகிமை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி நான் பாவம் செய்ய முடியாத ஆண்டவரே, உமக்குள்ளா நான் மகிழ்ந்து களி கூறுவேன். தேவ ஜனமே, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் சிம்சோனை நிரம்பினது. அவன் ஒரே தடவை 3000 பேரை அவன் கொன்று போட்டான். கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் தனக்குள்ள காணப்பட்டது. ஆனால் போக போக இந்த உலகத்தில் காணப்படுகிற இருள் அவனை கவி கொண்டது. உலகத்தில் காணப்படுகிற பாவமான வாழ்க்கை, எது கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னாரோ அதையே அவன் நாடி சென்றான். பெலிஸ்தருடைய நாட்டிலே நீ அவர்கள் உனக்கு விரோதி, அதற்கும் உனக்கும் தொடர்பு வேண்டாம் என்று சொன்ன பொழுது கூட அதே பெலிஸ்தர் நாட்டில் போய் தனக்கென்று ஸ்திரீகளை தெரிந்து கொண்டான். பாவமுள்ள வாழ்க்கையை ஜீவித்தான். பாவமுள்ள கசப்புள்ள வாழ்க்கையை அவன் நாடி சென்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு இனிமையாய் காணப்பட்டது. தெலீலாவின் மடி அவனுக்கு இனிமையாய் காணப்பட்டது. ஆனால் தெலீலாவின் மடி அது அவனுக்கு ஒரு இருள் என்பதை மறந்து போய்விட்டான். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான பாவத்தின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிப சகோதரிகள் சகோதரர்கள் பாவத்தின் மடியிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு இனிமையாய் காணப்படுகிறது, மெத்தையாய் காணப்படுகிறது. மரணத்திலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், மரணத்துக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். காரிருள் அவர்களை கவி கொண்டிருப்பது என்பதை மறந்து விடுகிறார்கள். சிம்சோனும் அப்படித்தானே, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரம்பி வழிந்த ஒரு தேவ மனுஷன். என் அநேக வாலிப பிள்ளைகள் ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் நாளடைவிலே தங்களுடைய சபையிலும் சரி, மற்ற இடத்திலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் காதல் விவகாரத்திற்கும் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரிருள் கவி கொண்டிருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடுகிறது. அவர்கள் அப்படியாக உலகத்துக்கு இரையாகி விடுகிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு அறியாமலே தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாய் மாறிவிடுகிறது. ஏன் வாலிப பிள்ளைகள் திருமணமானவர்களும் கூட அப்படித்தானே பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வேண்டாத சிநேகங்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமை தேவ ஜனமே, இன்று நீ விழித்துக்கொள். காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, இருள் இந்த உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ தான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ தான் இந்த உலகத்தின் தூசியை தட்டி விட்டு எழும்ப வேண்டும். சிம்சோனால் எழுந்திருக்க முடியல. அநேக தருணங்களை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அது அவனுக்கு டூ லேட்டாக மாறிவிட்டது. எழுந்திருக்க முடியவில்லை. தெலீலாவின் மடி அவன் அப்படியாக கவி கொண்டது. அந்த இன்பத்திலே அவன் மூழ்கி கிடந்தான். கர்த்தருக்கும் தனக்கும் இருக்கிற அந்த ரகசியத்தை விற்று போட்டான். தேவ ஜனமே, இன்று நீ விழித்துக்கொள். காரிருள் அப்படியாக உனக்கு கன நித்திர ஆவியை கொண்டு வரும். இந்த உலகத்தில் நீ நித்திர அடைந்து கொண்டு இருப்பாய். ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சந்திக்க நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் 5 பேர் விழிப்புணர்வுகளாக தன்னுடைய ஜாடியில எண்ணெய் நிறைந்து காணப்பட்டார்கள், விழிப்புணர்ச்சியோடு காணப்பட்டார்கள். அந்த உலகம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். நீயும் தேவ ஜனமே, முன்னே நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏதோ மனவாளன் வரப்போகிறார். எக்கால சத்தம் துணிக்கப் போகிறது. நீயோ உன்னைய விழித்துக்கொள். உன்னுடைய உலகத்தின் காரியங்களை விட்டு நீ எழும்பி வா. இயேசுவின் பின்பாக நீ ஓடி வா. எத்தனை நாட்கள் நீ உலகத்தின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்க போகிறாய்? நீ உன் வாழ்க்கையை விட்டு தப்பித்துக்கொள். லோத்து தப்பித்துக் கொண்டது போல நீயும் தப்பித்துக்கொள். ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தது போல நீ அப்படியாக பார்க்க வேண்டாம். உலகம் மீண்டுமாக உன்னை இழுக்கும். உலகத்தின் இச்சைகள் இழுக்கும் உன்னை.
எந்த ஒரு பசுத்தவானையும் இந்த உலகத்தின் இச்சைகள் இழுத்து கொண்டுதான் இருக்கும். ஆனா பசுத்தவான் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீ உன் அழைப்பு ஒரு பசுத்தம் உள்ள அழைப்பு. நீ உன்னையே தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீ தப்பித்துக் கொண்டு அந்த மலைக்கு நேராக ஓடாவிட்டால் நீ மீண்டும் திரும்பி நீ பார்ப்பாய். தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. அந்த கிருபை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். அந்த கிருபை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உன் வாழ்க்கையில நீ தோற்று போவாய். உன் வாழ்க்கையில கசப்பு உண்டாகும். உன் வாழ்க்கையில நரகம் போன்ற காரியங்கள் உண்டாகும். நீயோ விழித்துக்கொள். கர்த்தர் உன் மீது உதித்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உன் எடுத்து பயன்படுத்திக் கொள்வார். எழும்பி பிரகாசி. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீ பற்றிக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பழுகி பெருக செய்வார். எப்பொழுது ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். நீ எழும்பி பிரகாசித்தால் ஒழிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள வராது. ஆபிரகாம் கர்த்தருக்காக ஜீவித்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அதன்படி நடந்தான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அவன் பாத்திரமானாய் விளங்கினான். கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலே அநேக வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அதற்கு நீ தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவனில் நல்ல பிதாவே, எச்சரிப்பின் வார்த்தையை எங்களுக்கு நீங்க கூறினீங்கப்பா. தேவ ஜனமே என்று நீங்க எச்சரித்தீங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நீங்க பேசினீங்க. கர்த்தாவே, இந்த உலகம் பொல்லாதது, சத்துரு பொல்லாதவன். உம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது விழுங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. ஆனால் உம்முடைய சித்தம் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய தீர்மானம் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் இன்பம் பிள்ளைகளை கவிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிற இச்சைகள் பிள்ளைகளை மீண்டுமாக திரும்பி பார்க்க செய்து கொண்டிருக்கிறது. அப்பா பிதாவே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, மீண்டுமாய் பாவத்துக்குள்ளாகி செல்லாதபடிக்கு, மீண்டுமாக இந்த உலகத்தின் காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அப்பா, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு தேவ ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டும் திரும்பி பார்க்காதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் உமது சுகமாக்கும் கரங்கள் பிள்ளைகளை தொடுவதாக ஆவிக்குரிய சுகத்தை கொடுங்க அப்பா. இருளை நீக்கி போடுங்க. கார் இருளை சுட்டெரித்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகள் மீது நீங்க நிழலாடுங்க, ஆசீர்வதிங்க, தடைகளை முறிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க உதவி செய்தருளும். ஜனவரி மாதத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் பிள்ளைகள் ஆண்டவரே அதை சுதந்திரிக்க எழும்பி பிரகாசிக்க உதவி செய்தருளும். ஆபிரகாம் எழும்பி பிரகாசித்தான். விசுவாசத்திலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் அவனுக்குள்ளாக இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீர். முடியாத காரியத்தை முடிக்க செய்தது போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கூட எது முடியவில்லையோ அது முடிக்க செய்யுங்க சுவாமி. தடைகளை முடிப்பீராக. சத்துருவின் கோட்டைகளை முறிப்பீராக. அந்த காலத்திலிருந்து பிள்ளைகளை தப்பிப்பீராக சுவாமி. நீங்க கனம் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. சுகத்தை கொடுங்க. மரண கட்டலிலே தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளுக்கு சுகத்தை கொடுங்க. எல்லா வியாதிகள் வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சர்க்கரை வியாதிகள், பிளட் பிரஷர், ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம், எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க அப்பா. மரணத்தோடு போராடுகிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. தடைகளை முறிப்பீராக. உடைய பிரசனம் பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. எல்லா சத்துருவின் கோட்டையிலிருந்து பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. கனம் பண்ணுங்க சாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவராவது உடைய வருகையை மிஸ் பண்ணக்கூடாது சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வீடுகளிலே உடைய மகிமை உண்டாக கடவுது. ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.